வணக்கம் நண்பர்களே, முக்கியமான ஒரு 2 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, அதானி குழுமத்தின் மீது ஒரு புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. லஞ்சம் கொடுத்ததாக அதானி குழுமத்தின் மீது புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. எங்கே? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கு இது மாதிரி சில ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் எதிரொலியாக அதானி குழுமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளை நாங்கள் ஏற்க போகிறது கிடையாது அப்படின்னும் இப்போ அதானி குழுமம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இப்போ மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உடனே இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா, அதானியை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராகுல் காந்தியெல்லாம் கொந்தளிச்சு அறிக்கை விட்டுக்கிருக்காரு. அதானி, அம்பானி இவங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா பிஜேபியை எடுத்துருவாங்க. இந்திய கூட்டணி பிஜேபி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கூட எலக்டோரல் பாண்ட் விஷயம் இருக்குல்ல, அதில் பிஜேபிக்கு அம்பானி, அதானி குழுமம் ஏதாவது டொனேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்த எல்லா டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, அதானி குழுமம், அம்பானி குழுமம் பிஜேபிக்கு எந்த டொனேஷனும் கொடுக்கல, ₹1 கூட டொனேஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்னன்னா, சூரிய சக்தி மின்சார ஒப்பந்தம் இருக்குல்ல, அதனை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக தான் அதானி குழுமத்தின் மீது புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் ஒரு 4 மாநில அதிகாரிகளுக்கு அந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. உடனே இந்திய கூட்டணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா பாருங்க, சில மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் லஞ்சம் கொடுத்ததாக புகார் வந்திருக்கு. அந்த சில மாநிலங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக இருந்த அந்த காலகட்டம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருடைய ஆட்சி நடந்துச்சு, பாஜகவுடைய ஆட்சியா இல்லை இந்திய கூட்டணியுடைய ஆட்சி நடந்துச்சா அப்படிங்கிறத தேடி பாருங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. ஜூலை 2021 பிப்ரவரி 2022 இந்த காலகட்டத்தில் சத்தீஸ்கர், தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் இந்த 5 மாநிலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போது ஜூலை 21 பிப்ரவரி 22 இந்த காலகட்டத்தில் சத்தீஸ்கரில் யாருடைய ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸுடைய ஆட்சி இருந்துச்சு. காங்கிரஸ் தான் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாங்க. தமிழ்நாடு திமுகவுடைய ஆட்சி அந்த காலகட்டம். ஒடிஷாவில் பிஜு ஜனதா தளத்துடைய ஆட்சி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஆந்திர பிரதேசத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய ஆட்சி இருந்துச்சு. ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்துச்சு, பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சு. எங்கேயுமே பிஜேபி ஆட்சி இல்லை. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த காலகட்டத்தில் இந்திய கூட்டணி தான் அதிகமான மாநிலங்களில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் இந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தான் அதானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததாக புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வாகம் இதை தடுத்து நிப்பாட்டலையா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிர்வாகத்துக்கு தெரியாமல் தான் இது நடந்துச்சா அப்படின்னு பல்வேறு கேள்விகளை இப்போ பாஜக முன்வைக்கிறாங்க. இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்கு. எப்போதுமே அதானி குழுமம் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, அது அதானி குழுமத்துக்கு எதிராக பகிரப்பட்டுச்சு. அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டை வச்சு பாஜகவை டார்கெட் பண்ணாங்க இந்திய கூட்டணி. ஆனால் இன்னைக்கு வெளியான இந்த விவகாரம், அதானி குழுமம் பற்றி இந்த விவகாரம் இந்திய கூட்டணிக்கு தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஒரு ஆங்கில பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி தமிழக அரசியலில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன செய்தி? 2022 2023 இந்த காலகட்டத்தில் ஒரு வருஷம், இந்த காலகட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நியாய விலை கடைகள் இருக்குல்ல, ரேஷன் கடைகளுக்கு அரிசியை ஏற்றி இறக்கும்போது, ஒரு இடத்துல இருந்து ரேஷன் கடைகளுக்கு அரிசியை ஏற்றுவாங்க, லாரியில் ஏற்றுவாங்க, ரேஷன் கடைக்கிட்ட இறக்குவாங்க, இது மாதிரியான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படி அரிசியை ஏற்றி இறக்கும்போது அது லீக்கேஜ் ஆனதில், அந்த அரிசியெல்லாம் சிந்தினதுனால மட்டும் 1900 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை ஆங்கில பத்திரிகைகளில் பார்க்க முடியுது. என்னது? நியாய விலை கடைகளுக்கு அரிசியை ஏற்றி இறக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த லீக்கேஜ், அரிசி சிந்துறதுல 1900 கோடி ரூபாய் நஷ்டமா? அதேங்கப்பா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஆங்கில பத்திரிகையுடைய அந்த நியூஸ் பேஜை ஷேர் பண்ணி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த 2 டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.